20 வருஷமா நடக்காத அதிசயம் இப்ப எப்படிங்க நடந்துச்சு? 2 வேளை ஊசி போடுறாரு, 30 யூனிட் 2000 mg மாத்திரை சாப்பிட்ட மனுஷனுக்கு சாப்பிட்டு எப்ப செக் பண்ணாலும் 20க்கு மேலதான் இருக்கும். எப்ப போனாலும் டாக்டர் கத்திக்கிட்டு இருப்பாரு, ஏசிக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி சூழ்நிலை மனுஷன் பாதிக்கப்பட்டாரு. என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டாரு. இவர் ட்ரை பண்ணத பொருளே கிடையாதுங்க மார்க்கெட்ல. எல்லாத்தையுமே முயற்சி பண்ணிட்டாரு, சாப்பிட்டு பார்த்துட்டாரு, எதுவுமே வேலைக்கு ஆகல. மூலிகை பொடியா முயற்சி பண்ணிட்டாரு, மூலிகை ஜூஸா ட்ரை பண்ணிட்டாரு, எல்லாமே ட்ரை பண்ணியும் இனிப்பு குறையவே கிடையாது. காசு நிறைய இழந்துட்டாருங்க இந்த மாதிரி. அப்பதான் இப்ப SBA1C ரத்தத்துல இனிப்பு அதிகமா இருந்துச்சு, 14 என்னமோ இருந்துச்சு. அப்பதான் வந்துட்டு நம்மளோட ஆயில் ஃபுட்டை பார்த்திருக்காரு. சரி இதையாச்சும் கடைசியா ட்ரை பண்ணி பாப்போம்பா, இதுலயாச்சும் மாற்றம் நடக்குதானே. சாப்பிட்டுக்கிட்டே வந்தபோது என்ன நடந்துச்சுங்களா, இனிப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு. 30 யூனிட் இன்சுலின் போட்ட மனுஷன் ஒருவேளை இன்சுலின் நிப்பாட்டிட்டாரு, 30 யூனிட் அப்படியே நிப்பாட்டிட்டாரு. இன்னொரு வேலை 30 யூனிட் போட்டாரு இல்லையா, அதுல 15 யூனிட் தான் போடுறாரு. 2000 mg மாத்திரல 1000 mg நிப்பாட்டிட்டாரு. அப்படியே குறைய ஆரம்பிச்சுச்சா, மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி என்ன பண்ணாரு, என்ன அதிசயம் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, உணவை மாத்தினாரு. ஆயில் ஃபுட் சாப்பிட்டாருங்க. ஆயில் ஃபுட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது, நல்ல ராத்திரி உறக்கத்தை கொடுக்கும் போது மாற்றம் நடந்துருச்சு. சும்மா ராத்திரி 3-4 வாட்டி ஒண்ணுக்கு போய்கிட்டு இருந்த மனுஷனுக்கு இன்னைக்கு ஒரு வாட்டி தாங்க போறாரு. சாப்பிட்டு 7.5 இல்ல 8.5, அதாவது ரீடிங் கூட காட்டிருக்க பாருங்க. இந்த சாப்பிட்டு 8.5. இந்நேரத்துக்கு இந்த வீடியோ எடுத்து நான் ஒரு பல மாசம் ஆச்சு. இந்நேரத்துக்கு அவரு எல்லாமே மாத்திரம் நிப்பாட்டி இருப்பாருங்க. அவ்வளவு அற்புதமான மாற்றம் அவருக்கு நடந்துச்சு. வெளியே நிறைய பேருங்க இன்னமும் இந்த மூலிகை ஜூஸை குடிக்கிறேன், முருங்கை இலைய குடிக்கிறேன், வெந்தயத்தை சாப்பிடுறேன், மூலிகை பொடியை தண்ணியில கலந்து குடிக்கிறேன். உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. உணவோட பழக்க வழக்கம் மாறல அப்படின்னா இங்க எதுவுமே மாறாது. இந்த மூலிகையை சாப்பிடுங்க, உங்களோட மோசமா இருக்கிற பெங்கரிஸ அப்படி புதுப்பிச்சு கொடுத்துரும். அப்படின்னா எவ்வளவும் பொய், அவ்வளவும் பொய். அப்பெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. என்ன இப்ப ரத்தத்துல இனிப்பு அதிகமாயிருச்சா? ஓகே, எதனால? ஒன்னு லேட்டா சாப்பிட்டு லேட்டா தூங்குறது, சாப்பிட்டோன்னா தூங்குறது. அதாவது நம்ம லைஃப் ஸ்டைல் மாறலன்னு வச்சீங்களேன், இங்க எதுவுமே மாறாதுங்க. அதை புரிஞ்சுக்குங்க. அது புரியல அப்படின்னா வர்ற போறவங்க சொல்றது கொடுக்கறது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருப்போம். கசப்பான பொருள் என்னைக்கு சாப்பிட்டாலும் இனிப்பு இறங்கும், ஆனா ரத்தத்துல இறங்குமான்னு கேட்டீங்கன்னா இறங்காது. அந்த மாதிரி சாப்பிட்டு எத்தனை பேர் டாலிசிஸ் போயிட்டாங்க, காலை இழந்துட்டாங்க. உணவை மாத்துங்க. இதோ கொடுத்துருக்க பாருங்க, சிறுதானிய உணவு எல்லா அப்ரூவலும் இருக்கு, ஹலால் இருக்கு, மெஸ்தி இருக்கு, எல்லாமே இருக்குங்க. சாப்பிடக்கூடிய உணவு, சாப்பிட வேண்டிய உணவு, மாசமா உள்ளவங்க, தாய்ப்பால் கொடுக்கறவங்க, குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருமே சாப்பிடலாம். சாப்பிடுங்க, சத்தியமா ஆரோக்கியமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, பிரகாசமா இருப்பீங்க. நான் சொல்ல தேவையில்ல, சாப்பிட்டீங்கன்னா உங்களை சுத்தி உள்ளவங்க சொல்லுவாங்க நீங்க அவ்வளவு நல்லா இருக்கீங்க. சாப்பிட்டு நீங்களும் ஆரோக்கியமா வாழுங்க. நீங்களும் 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்க, உதவி செய்யுங்க, அவங்களும் நல்லா இருந்துட்டு போட்டோம். நம்மளோட ஆரோக்கியம் நம்ம குடும்பத்தால் அஸ்திவாரம். அதை இழந்துடாதீங்க. அது போச்சுன்னா எல்லாமே போச்சுங்க.